சன்னி லியோன் நடன நிகழ்ச்சிக்கு கேரள பல்கலைக்கழகத்தில் அனுமதி மறுப்பு. திருவனந்தபுரத்தில் உள்ள பொறியியல் கல்லூரி ஒன்றில் கலை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டது. அந்த கலை நிகழ்ச்சியில் நடிகை சன்னி லியோன் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி இந்த சன்னி லியோன் நிகழ்ச்சி நடப்பதாக இருந்தது. இதை அறிந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் அந்த கல்லூரி முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதினார். நடிகை சன்னி லியோன் நடன நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்துக்குள் நடத்த வேண்டாம் என்று சொன்னார். இதைத் தொடர்ந்து சன்னி லியோன் நடன நிகழ்ச்சியை அந்த அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் தடை செய்து விட்டார். இதற்கு என்ன காரணம் என்றால், கடந்த ஆண்டு கொச்சியில் நடந்த ஒரு கல்லூரி விழாவில் இசை நிகழ்ச்சியில் நெரிசலில் சிக்கி சில மாணவர்கள் இறந்து போனார்கள். இந்த சம்பவம் மாதிரி மீண்டும் நடந்துவிடக்கூடாது என்ப முன்னெச்சரிக்கையின் விளைவாக சன்னி லியோன் நடன நிகழ்ச்சி கல்லூரியில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி தமிழகத்திலும் பல்கலைக்கழகங்களில், அரசு கல்லூரிகளில், தனியார் கல்லூரிகளில் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நடத்துவதை தடை செய்ய வேண்டும். ஏனென்றால் பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் பாடம் படிப்பதற்குத்தான், கல்வி கற்பதற்குத்தான் மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இதில் தனியார் சினிமா நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கோ படப்பிடிப்பு நடத்துவதற்கோ கல்லூரிகளில் அனுமதிக்கக்கூடாது என்று ஆர்வலர்கள் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. போலீஸ் IPS அதிகாரி கிரண்பேடியின் வாழ்க்கை சினிமா ஆகிறது. இந்தியாவில் முதல் பெண் போலீஸ் IPS கிரண்பேடி. இவர் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றிய போது காவல்துறையில் பல சீர்திருத்தங்களை அரங்கேற்றினார். அது மட்டுமல்ல, திகார் சிறையில் அவர் பணியாற்றிய போது திகார் சிறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். இது அகில இந்திய அளவில் பிரமாதமாக பேசப்பட்டது. ஆனால் கிரண்பேடிக்கு நல்ல பெயர் இருக்கிறது. அதன் காரணமாக கிரண்பேடி வாழ்க்கை வரலாறை படமாக்க குஷால் தாஸ் முடிவு செய்திருக்கிறார். கிரண்பேடி வேடத்தில் எந்த நடிகை நடிக்கிறார், மற்ற பாத்திரங்கள் யார் யார் என்பதை பற்றி இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அஜித் படத்தில் நடிக்க தெலுங்கு நடிகை நிபந்தனை. நம்ம தலை அஜித்தோடு நடிக்கிறதுக்கு பல நடிகைகள் காத்திருக்கிறார்கள். ஆனால் வித்தியாசமாக அதிர்ச்சி தரும் தகவல் என்னென்னா, தெலுங்கில் இன்றைக்கு முன்னணி நடிகையாக இருப்பவர் ஸ்ரீலீலா. அஜித்துக்கு ஜோடியாக நடிக்க ஸ்ரீலீலாட்டை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சில நிபந்தனை வைத்திருக்கிறார். தன்னுடைய சம்பளம் இவ்வளவு தரணும்னு கராராக சொல்லியிருக்காரு. இந்த நிபந்தனைகளை கேட்டுவிட்டு யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அஜித் படத்தின் குழுவினர். ஸ்ரீலீலா ஆரம்பத்தில் சண்டாள டாடி என்ற தெலுங்கு படத்தில் அறிமுகமானார். அதற்கு பிறகு 2 படங்கள் அவர் நடித்த படங்கள் சூப்பர் ஹிட். இதனால் தெலுங்கில் இப்போது முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் ஸ்ரீலீலா.